أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பேருதவியால் சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் தெளிவான முறையில் அறிந்து வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும் போது முஸ்லிம்களாக மரணியுங்கள் என்ற அல்லாஹ்வின் கட்டளையை வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய, இறுதி வரைக்கும் முஸ்லிமாக வாழ்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குத்துபா பேருரையில் நிகழ்ந்து வரும் மறுமையின் அடையாளங்கள் என்ற தலைப்பினூடாக சமகாலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை, சுன்னாவுக்கு நெருக்கமான செய்திகளை மறுமையின் அடையாளங்களாக அடையாளப்படுத்தலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் மறுமை நாள் வரும் என்பதை நிச்சயமாக சொல்கிறான். உலகத்திலேயே அல்லாஹுவால் படைக்கப்பட்டதில் ஒரு சில அம்சங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பயர் டேட் கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே இருக்குது. நமக்காக இருந்தால் கூட மரணம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி அடுத்த வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கைக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த உலகம் அழியும் என்பது இந்த பிரபஞ்சம் படைப்பதற்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு அம்சமாகவும் இருக்கிறது. அழியும் போது சாதாரணமாக அழிவு நிகழாது என்பதும் குர்ஆன் சுன்னா நமக்கு சொல்லக்கூடிய அதிபயங்கர நிகழ்வாக ஏற்படும் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனில் அதிகமான இடங்களை நீங்கள் பார்த்தால், குறிப்பாக 25க்கும் மேற்பட்ட இடங்கள் மறுமை நாள் தொடர்பான பெயரை சுட்டி காட்டுகிறது. இந்த நிகழ்வு சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது இதா வகாஅத்தில் வாக்கியா என்று சூரா ஆரம்பிக்குது. இதா ஜுல்சிலத்தில் அருது ஜில்சாலஹா என்று சூரா ஆரம்பிக்கிறது. அல் காரிஅத்தும் அல் காரியா என்று சூரா ஆரம்பிக்கிறது. அல் ஹாக்கத்தும் அல் ஹாக்கா என்று சூரா ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் மறுமையினால் வரும் அந்த நிகழ்வு மிக கடுமையாக இருக்கும் என்பதை முன்கூட்டியே அதிபயங்கர சத்தத்தையாக நம் மக்களுக்கு பயம் தாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் மறுமை நாள் வரும் என்பதை இத்தனை இடங்களிலும் சொல்கிறான் என்றால் அது சாதாரண ஒரு இடமாக இருக்காது, சாதாரண ஒரு நிகழ்வாக இருக்காது. அந்த மறுமை வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமை நாள் வரும், அந்த நேரம் வரும்போது மனிதனுடைய முறைமை எப்படி இருக்கும் என்றால், கர்ப்பத்தில் உள்ள குழந்தை ஈண்டெடுத்து விடுவாள். அந்த கர்ப்ப வேதனையை அவர் உணர மாட்டாள். அந்த அளவு தூரம் கர்ப்ப வேதனையை விடவும், பிள்ளை பேர் வேதனையை விடவும் அந்த மறுமையின் நிகழ்வு வேதனை மிக கொடூரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிகழ்வு வருவதற்கு முன்னாடி சில அடையாளங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹல் யன்துரூன இல்ல ஸாஅத அன் தஅதியஹும் பக்ததன் ஃபகத் ஜாஅ அஸ்ராத்துஹா. மறுமை என்பது திடீரென்று வரும். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அது திடீரென்று வரும், அவர்கள் அந்த நேரத்தை உணர்ந்திருக்க மாட்டார்கள். ஃபஜஅத்தன், திடீரென்று வரும் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா. மறுமை என்ற நிகழ்வு வருவதற்கு முன்னாடி அதன் அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டன என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபகத் ஜாஅ அஸ்ராத்துஹா, சத்தியமாக அதன் அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டன. அப்போ அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அன வஸாஅத்தி ஹாக்கதா அப்படின்னாங்க, நானும்
மறுமையினாலும் இப்படித்தான் நாங்கள் இப்படி பிரித்து சொல்ல சேர்த்து சொன்னாங்க. என் வருகை மறுமையின் ஆரம்பம், என் மரணம் மறுமை நிகழ்வுக்கு அடிப்படை, மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டது மறுமையினுடைய அடையாளம். இப்படி எல்லா நிகழ்வும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய இது கண்ணெதிரே மறுமையின் அழிவுக்கான அடையாளமாக அந்த மக்கள் வைத்த கோரிக்கை, சந்திரனை பிளந்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்தார்கள். இக்தரபத்தி ஸாஅ, மறுமை நெருங்கிவிட்டது. வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது. அப்போ இத்தகைக்கு மறுமை நாள் வந்து அடையாள நிகழ்ந்து கொண்டிருக்கிறது 1400 வருடங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. அவர்கள் கற்பனையில் சிந்தனை மறுமை ரொம்ப தூரம், நம்ம பார்வையில் மிக அவசரமாக வரும், அருகாமையில் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் சந்திரனை பிளந்து காட்டினதே எனக்கு 1400 வருஷம் ஆயிட்டுண்டா, அப்போ மறுமை இன்னும் பின்னுக்கா போகுது, அதை விட வேகமாக மறுமை நம்மளை நெருங்குதுன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் உள்ள இன்றைய சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் வராது, மின் அஸ்ராத்தி ஸாஅத்தி, மறுமையின் அடையாளங்களில் சிலதை சொல்கிற பொழுது அன் யுர்ஃபஅல் இல்ம், பேசிக்காக ரசூல் சொல்கிறாங்க அறிவு உயர்த்தப்படும் அப்படின்னாங்க. இப்போ நமக்கெல்லாம் சந்தேகம், என்னடா இது அட்வான்ஸ், அதாவது அறிவில் வந்து இன்றைக்கு மனிதன் நான் விஞ்ஞான உலகத்தில் வாழ்கிறான், எப்படியெல்லாம் விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது, இப்படியெல்லாம் அறிவு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்க நேரத்தில் அறிவு இல்லை என்றால் அது சாத்தியமில்லை தான். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடிய அறிவு மார்க்க அறிவு. மார்க்க அறிவு ஜீரோவாகும். எந்த அளவு ஜீரோவாகும் என்றால், மனிதனுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ற பெயரும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவும் தான் நெஞ்சு நிற்கும். அவனுக்கு மற்ற எந்த ஒன்றும் தெரியாது. என் தாய் தந்தை இதைத்தான் சொல்லி தந்தார்கள் சொல்கிற அளவுக்கு இந்த மறுமையினுடைய அறிவு, மார்க்கத்தின் அறிவு முற்று முழுதாக உயர்த்தப்படும். வயதுஹருல் ஜஹல், மடமை குடிகொள்ளும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். மடமை குடிகொள்ளும். இன்னைக்கு பாருங்க, அல்லாஹுடைய மார்க்கத்தை யாரும் சொல்லணும் என்கின்ற விவஸ்தை கிடையாது நிறைய பேருக்கு. எல்லாருக்கும் மார்க்கம் தெரியும், நாங்கள் சொல்கிறதான் சட்டம், எங்கள் இயக்கம் சொல்கிறதா மார்க்கம், நாங்கள் தான் பெரிய ஆக்கம், நாங்கள் தான் வெற்றியாளர்கள், தங்களுக்கு தாங்களே தம்மட்டம் அடிக்கிறாங்க. அப்போ இதில் நான் புரிந்து கொள்ள வேண்டும், யுர்ஃபஅல் இல்ம், அறிவு உயர்த்தப்படும் என்றால் மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் மூத்தாக்கப்படுவார்கள். திடீரென்று அவர்களுடைய மார்க்கத்துக்குரிய அறிஞர்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போவார்கள். வயதுஹருல் ஜஹல், மடையர்கள் எல்லாம் கம்பு தூக்கி விடுவார்கள். இன்னொரு செய்தி, எழுத்துக்கள் அதிகரித்து விடும், புத்தகங்கள் அதிகரித்து விடும். மறுமையின் அடையாளம் இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தா எழுதி தள்ளுறாங்க, அதை எழுதுறாங்க, இதை எழுதுறாங்க, அப்படி எப்படி என்னவே எழுதுறாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஜீரோ அனுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்க அறிவு குறைந்து விடும். ஒரு மார்க்க விடயத்தை பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் தகுதியை பற்றி பேசுவார்கள். உலமாவை விமர்சனம் பண்ணுறவன் ஒரு நேர்மையான ஒரு மகானாக இருக்கணும் இல்லை, ஒரு நடுநிலைமையாக சிந்தனை இருக்கணும் இல்லை. அவன் செய்கிறதெல்லாம் ஹராமு, ஆனால் விமர்சிக்க மாட்டேன் அவர் பெரிய அறிவாளி. இந்த நிலை உருவாகிவிட்டது. இதுதான் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து சொன்னார்கள், யுஷ்ரபுல் ஹம்ரு, குடிபோதைகள்லாம் அப்படியே பப்ளிசிட்டி பண்ணப்படும். சாராயங்கள் எல்லாம் குடிப்பார்கள். இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் சாராயத்தை லைசன்ஸ் எடுத்து நீ பிஸ்னஸ் பண்ணணும், லைசன்ஸ் எடுக்காட்டி அது கள்ள சாராயமா, லைசன்ஸ் எடுத்தால் நல்ல சாராயமா, இப்போ நம்ம சமூகம். அதே மாதிரி எதுஹருல் ஜினா, விபச்சாரங்கள் எல்லாம் அதிகரித்து விடும். அல்லாஹுடைய தூதர் விபச்சாரத்துக்கான சில படித்தரங்களை சொன்னார்கள். அதாவது சில பெண்கள் நரகத்துக்கே உரியவர்களாக இருப்பார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஆடையின் வெளிப்பாடு உடலை வெளியில் காட்டக்கூடியதாக இருக்கும். அது ரொம்ப திக்னஸ், அதாவது மெல்லிய ஆடையாகவும் இருக்கும், இன்னும் ஒன்று டைட்டான ஆடையாகவும் இருக்கும். ஒன்றும் உடம்பை வெளியே காட்டக்கூடியதாக இருக்கும், இரண்டாவது உடம்பின் அளவை காட்டக்கூடியதாக இருக்கும். இவர்கள் வெளியில் சுத்துவார்கள், இவர்கள் விபச்சாரிகள், நரகத்து பெண்கள். அவர்கள் அடுத்த ஆம்பளை என்ன பார்க்கணும் என்பதற்காக வேண்டி மேக்கப் பண்ணி கொண்டு ரோட்டு வழியை சுற்றுவாங்க. எங்களை பார்க்கணும், எங்களை பார்த்து சிரிக்கணும், நாங்கள் அவங்கள பார்த்து லுக்குடணும் என்பதெல்லாம் ஆசைப்படுவாங்க. மாயிலாத்தும் ஓ முமிலாத், சாய்வார்கள் சாய்ப்பார்கள். அது மட்டுமல்ல,
தங்களுடைய தலைமுடிகளை அப்படியே கோரி இங்கே கட்டிக்குவாங்க. பெண்களுடைய தலைமுடி இதுக்கு கீழே தான் இறங்கணும், இதுக்கு மேலே வரக்கூடாது, இதில் இருந்து கீழே தான் இருக்கணும். இங்கே மேலே வந்துட்டு அந்த பெண்ணெல்லாம் நரகத்துக்கு சொந்தக்காரர்கள். இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு பப்ளிசிட்டியாக நடக்குதா இல்லையா? அதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் இப்போதைக்கெல்லாம் வளமை தானே. இந்த சோல் ரெப் பண்ணுவாங்கல்ல, இந்த சோல் ரெப் பண்ணுற மெத்தட் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்துக்குரிய மெத்தட் கிடையாது. இதெல்லாம் மறுமையின் அடையாளங்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விபச்சாரத்தின் வாசல்கள் எல்லாம் ஓப்பன் டைப்பாக இருக்கும். அங்கே அஜ்னபி மஹ்ரமி சட்டம் இருக்காது. அஜ்னபி மஹ்ரமி சட்டத்தை பேசினால் இவனுக்கு சமூக விடயம் தெரியாது என்று அவனை தட்டி கழித்து விடுவார்கள். அதே மாதிரி ரிஜால், ஆண்கள் குறைந்து கொண்டே போவார்கள். அந்த யுத்தம் இந்த யுத்தம், அந்த சண்டை இந்த சண்டை, வருவோம் எதுக்கு கொலை செய்யணும் அவனுக்கு தெரியாது, ஏன்னா கொலை செய்யணும் இவனுக்கும் புரியாது, வந்தால் சட்டா சுட்டா டுபின் போனாச்சு, அவ்வளவுதான். பார்க்குறோமா இல்லைங்களா? எல்லா இடத்தையும் யுத்த கலவை, எல்லா இடத்தையும் கொலை, எதுக்கு எப்படி தெரியாது, கொலைகள் அதிகரித்து கொண்டே போகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வயக்சுர நிசா, பெண்கள் அதிகரித்து கொண்டே போவார்கள். அப்போ கொலைகள் அதிகரித்த ஆண்கள் எண்ணிக்கை குறையும், பெண்களுடைய பிறப்பு விகிதாசாரமும் அவருடைய வாழ்க்கையுடைய அவங்க சனத்தொகையும் கூடிக்கொண்டே போகும். ஹத்தா யகூன லில் 50 இம்ராஅத்தன், 50 பெண்களுக்கு ஒரு ஆண் வீதம். ஆண்களுடைய வாழ்க்கையில் ஆண்களுடைய எல்லாமே சரமாரியாக குறைந்து கொண்டு போகும் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நடக்க இருக்கும் மறுமையின் அடையாளத்தை இன்று சிலர் நடந்து விட்டதாக சொல்கிறார்கள். இந்த மறுமை, இந்த அடையாளம் இதுவரைக்கும் நடக்கலை, அவன் வந்தால் அதுதான் நடக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், இந்த ஹதீஸை புரிந்து கொள்ளாமல் தப்பு தப்பாக என்ன செய்கிறாங்க, மறுமை நிகழ்வு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கள் புகாரில் 1593வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பைத்துல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் ஹராம் ஹஜ்ஜு உம்ரா செய்வதை விட்டு மக்கள் நிச்சயமாக தடுக்கப்பட்டு விடுவார்கள். எப்போது ஹுரூஜ் யஅஜூஜ் வ மஅஜூஜ், யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டம் வந்து விட்டார்கள் என்றால் ஹஜ்ஜு செய்வதற்கு உம்ரா செய்வதற்கும் தடுக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டான், அவன் தான் இவன் சொல்கிறாங்க. சரி, அவன் தான் இவன் சொன்னால் இன்றைக்கி ஹஜ் உம்ராக்கு யாருக்கும் போகக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாஜூஜ் மாஜூஜ் வந்து விட்டார்கள் என்றால் ஹஜ் உம்ரா செய்ய அனுமதி கிடையாது, யாரையும் விட்டு வைக்க மாட்டான். அப்போ இன்றைக்கு ஹஜ் உம்ராக்கு போகிறோமே, இன்றைக்கு எல்லாம் ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்களே பிஸ்னஸா, ஹஜ் உம்ராண்டு. அப்போ இவன் உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அவன் மக்களால் சொல்லப்படக்கூடிய அந்த சமூகம்தான் யாஜூஜ் மாஜூஜ் என்றால், அவங்க வந்துட்டாங்க என்றால் ஹஜ் உம்ரா தடுக்கப்பட்டிருக்கணுமே. அப்போ ஹஜ் உம்ரா போகிறாங்களாக இருந்தால் இன்னும் அவர்கள் வரவில்லை. எனவே இது ஒரு பொய்யான ஒரு வியாக்கியானம், மக்களை ஏமாற்றக்கூடிய ஃப்ராடுத்தனம். இப்படிப்பட்ட மடையர்கள் தான் இன்றைக்கு சமூகத்தில் அறிஞர்களாக தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதிலேயும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மறுமை நாள் இப்போது கரண்ட்லி சிட்டியாக என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு மார்க்கத்தின் தெளிவை யாருக்கு நலவை நாடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் மார்க்கத்தின் தெளிவை கொடுப்பான். வ இம்ம அன காசிமுன் யுஅதி அல்லாஹ் எதை தந்தானோ அதை நான் பங்கிட்டு கொடுப்போம் மட்டுமே. வல யஸால அம்ரு ஹாதில் உம்மத்தி முஸ்தகீமா ஹத்தா தகூம ஸாஅ அவ் ஹத்தா யஅதி அல்லாஹுல் அம்ர், அல்லாஹ்வினுடைய முடிவு அல்லது மறுமை நாள் வரும் வரைக்கும் நான் விட்டு செல்லும் மார்க்கத்தை அசையாமல், பித்அத்துகள் ஷிர்க்குகள் கலவை இல்லாமல் ஒரு சமூகம் அதை நடத்தி கொண்டே வருவார்கள். என்றைக்கு அது தகர்க்கப்படுமோ அது மறுமையின் அடையாளம் என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் சுன்னா அடிப்படையில் சத்திய கொள்கையை தைரியமாக சொல்லக்கூடிய முறையிலும் ஷிர்க்கை விதயத்தை எதிர்த்து போராடக்கூடிய முறையிலும் நாங்கள் பயணிக்கிறோம் என்றால் அடையாளங்கள் தான் இப்போது இருக்கிறதே தவிர அது ரொம்ப தூரத்தில் எங்களை விட்டு இருக்கின்றது என்ற பார்வையை நாங்கள் இந்த ஹதீஸை வைத்து பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த மறுமையின் அடையாளத்தில் ஒரு இந்த சமகால பிரச்சனை அழகாக சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் என்ற நோக்கத்தில் ஓடுறோம், எதையாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
சம்பாத்தியத்தில் ஹலால் ஹராம் பேணாத அளவுக்கு இந்த சம்பாத்தியத்தில் மோகம் கொண்ட சமூகம் உருவாகும். இந்த காசு ஹராமா ஹலாலா என்று பார்க்க மாட்டார்கள். எப்படியாவது நான் சம்பாதிச்சாகணும் என்ற நிலை வராத வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு இஸ்லாமிய சமூகம் வியாபாரம் என்பது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வியாபாரத்தில் முன்னைய சமூகத்தின் கலாச்சாரத்தை, முன்னைய சமூகத்தினுடைய அந்த மெதட்டை தன் வியாபாரத்துக்குள் எடுக்காத வரைக்கும் மறுமை நாள் வராது. இன்றைக்கு வியாபாரத்தில் வட்டி இருக்குதா இல்லையா? வட்டி இல்லாத ஒரு வியாபாரம் இருந்தால் அது ஈமானிய வியாபாரமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வியாபாரத்தில் வட்டி கலந்து விட்டால் அவன் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறான். ஏனென்றால் யூத கிறிஸ்தவர்கள் தான் வியாபாரமும் வட்டியும் அக்கா தங்கச்சியாக பார்ப்பான். வியாபாரத்தில் வட்டி இல்லைனால் வியாபாரம் இல்லை என்ற அளவுக்கு மாற்றி விடுவான். அந்த நிலை உருவாகும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கி அது நடக்குதா இல்லையா? வியாபாரத்தில் எந்த அளவு தூரம் ஒரு இஸ்லாமிய சமூகம் வியாபாரத்துக்கு வேறம் போய்விட்டார்கள் என்றால், ஒரு பண்டிகை இருக்கும், அந்த பண்டிகை யாருடைய பண்டிகை என்பதை கணக்கில் கொண்டு கருத்தில் கொண்டு அவர்களுடைய மதத்தினுடைய அவ்வளவு அடையாளங்களையும் தங்கள் கடைகளில் தொங்க விடக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வியாபாரத்துக்காக ப்ரமோட் பண்ணுறாங்களாம், நாங்கள்லாம் எல்லாம் ஒன்று, நீ நானும் ஒன்று, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க? வியாபாரம் என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தில் இஸ்லாம் சிலதை தடுத்து இருக்கிறது. அந்த தடையை தாண்டி வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலையும் சம்பாத்தியத்தை கூட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலையும் என்ன பண்ணிவிட்டார்கள்? இன்றைக்கு அந்நிய மத கலாச்சாரத்தினுடைய அல்லது கடவுளுடைய பிறப்பை உறுதிப்படுத்துகிற மாதிரி அல்லது கடவுளுடைய சின்னங்களை தங்கள் கடைகளில் முன்னாடி டெக்கரேஷன் பண்ணி தங்கள் வியாபாரத்தை ப்ரமோட் பண்ணுகிறோம் என்று செய்கிறார்கள். இது முழுக்க ஹராத்துக்குரிய வியாபார முறை. இது முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் அன்று செய்த எச்சரிக்கையை நடைமுறைப்படுத்தும் முறை. இப்படிப்பட்ட முறைகளிலிருந்து நமது வியாபாரிகள் கொஞ்சம் சுதாகரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வியாபார முறைகளை காட்டி தந்தார்களோ அதில் தான் நாங்கள் இருக்க வேண்டும். அதை தவிர வேறு விதமாக மாறுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மறுமையில் மிக கடுமையாக பிடிபடுவோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சில விடயங்களை சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதில் இந்த சமூகத்தில் இப்போது நடைமுறை இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூல் என்ன சொன்னாங்க? அந்த தலிது அமத்த ரப்பத்தஹா, அந்த பெண் தன் எஜமானனை பெற்றெடுப்பாள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மறுமை நாள் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு தாய் தன் எஜமானனை பெற்றெடுப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்மா மகன் வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தமா? சில வீடுகள் அப்படி தானுங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு ஆளாவது உம்மா வந்துட்டு ஆயாவை வச்சிருப்பார். இந்த சமைக்கிறதுல இருந்து, பிள்ளைக்கு ஆவி போன கழுவுறத்தில் இருந்து, உடுப்பு கழுவுறத்தில் இருந்து, வண்ணாத்தியாவெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. இது வந்துக்கிட்டு எஜமானன் விஷயம் கிடையாது. எஜமானன் என்ன தெரியுமா? வாடகைக்கு கற்பப்பை வாங்கப்படும். வாடகைக்கு கற்பப்பை வாங்கப்படும். தன் மனைவியின் அழகு குறைந்து விடக்கூடாது, தன் மனைவியின் கட்டு உடம்பு குறைந்து விடக்கூடாது என்று இவனுடைய இந்திரிய துளியை இன்னுமொரு பெண்ணுடைய கருவறையில் செலுத்தி அவளூடாக குழந்தையை பெற்று இந்த தாய் உரிமை கொண்டாடுவாள். அப்போ இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அந்த பெண்ணிடத்தில் பேரம் பேசப்படும். இந்த குழந்தையை நீ பெற்று தந்தால் உனக்கு 25,000 ரூபா காசு தர்றேன், 2 பிள்ளையை பெற்று தந்தால் 50 லட்சம் ரூபா உனக்கு காசு தர்றேன் என்று குழந்தையை பெற்று தருவதற்காக பேரம் பேசும் காலம் இன்றைய காலம். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? மேக்சிமம் இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் இல்லாட்டியும் இப்போது அடுத்த சமூகத்துக்கு மத்தியில் அது இன்றைக்கு என்ன செய்யப்படுது? ப்ரமோட் பண்ணப்படுகிறது. அப்போ ரசூல் அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? மறுமையின் அடையாளங்களாக சொல்லுகின்ற பொழுது அந்த தலிது அமத்து ரப்பத்தஹா, தன்னுடைய எஜமானனை அந்த பெண் பெற்றெடுப்பாள். இன்றைக்கு அது நடக்குது. அதாவது வாடகை கருவறை வாங்கப்படுகிறது. தன் மனைவியின் கருவறையில் குழந்தையை பெற்றெடுக்காமல் இன்னொருத்தரியூடாக குழந்தையை பெற்றெடுக்கிறாள். எனவே அந்த குழந்தை உலகத்தில் சந்திக்கும் போது தன் தாய்க்கு காசு செலுத்திவிட்டு வெளியே வருகிறது. அப்போ இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அன்றைக்கு சொன்னார்கள் மறுமையின் அடையாளம். இன்றைக்கு தாய் தந்தைகள் கவனிப்பார் விட்டு விடப்படுவதெல்லாம் அது வந்துக்கிட்டு கொடுமை, அது வேற சப்ஜெக்ட். ஆனால் நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா வீட்டில் வேலை வாங்குறாங்க. அதெல்லாம் இல்லை. இந்த ஹதீஸுக்கு
வாடகைக்கு வாங்கப்படும் கருவறைகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அன்று சொன்னார்கள். இன்றைக்கு அது ஒரு அதாவது மருத்துவ ரீதியான ஒரு சேலஞ்சாக நாங்கள் எடுக்கிறோம் நிறைய பேசுகிறாங்க. அன்றைக்கு ரசூல் அதை அப்படியே சொல்லிட்டாங்க. இன்றைக்கு எதெல்லாம் நீங்கள் மருத்துவ ரீதியாக சேலஞ்சாக எடுக்கிறீங்களோ அன்றைக்கு அது மறுமையின் அடையாளம் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இன்றைய காலத்தில் சமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் மறுமையின் அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில் நடக்க இருக்கக்கூடிய இன்னும் பல செய்திகள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் சில செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வானா இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇஹி வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பு செய்கிறார். இது புகாரியில் 6506வது ஹதீஸாக வருகிறது. லா தகூமு ஸாஅ ஹத்தா தத்லுஅ அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. மேற்கில் சூரியன் உதிக்காத வரைக்கும் உலகம் அழியாது. மனிதர்கள் இன்றைக்கு கிழக்கில் சூரியன் உதிப்பை பார்க்கிறார்கள் இல்லையா, அந்த சூரியன் உதிப்பு மேற்கில் மாற்றப்படும், சுழலும் உலகமெல்லாம் மறுபக்கம் திருப்பப்படும். அந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லோரும் சூரியன் மேற்குள் உதிப்பதை கண்ணுதிரே பார்ப்பார்கள். அதை பார்க்கும்போது ஃபரஆஹ நாசு ஆமனு ஜமீஅன். யாரெல்லாம் இதெல்லாம் பொய் என்று சொன்னார்களோ அவர்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். எப்போது சூரியன் மேற்கில் உதிக்குமோ அப்போது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா. ஒரு மனிதனுடைய ஈமான் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது. எப்போதென்றால் சூரியன் மேற்கில் உதித்து விட்டால் அவனுக்கு ஈமான் பிரயோஜனம் அளிக்காது. அல்லது கஸபத் ஃபி ஈமானிஹா ஹைரன். அதுக்கு பின்னாடி தன்னுடைய ஈமானை நான் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டேன் என்று எந்த காரியம் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ மேற்கில் சூரியன் உதிப்பது என்பது உண்மைதானே. இன்றைக்கு விஞ்ஞானம் அதை சொல்லுது. திடீரென்று மாறப்போது உலகன்னுது, திடீரென்று உலகத்துக்கு மாற்றம் வரப்போகுதுன்னுது. அது நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்களாம். அல்லாஹ் சொல்கிறான், அதை கண்டதுக்கு பிறகு யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லது இஸ்லாத்தில் இருப்பான், அல்லாஹ் நம்பியிருப்பான், ஆனால் தொழுதிருக்க மாட்டான், ஜக்காத் சதக்கா கொடுத்துருக்க மாட்டான், நம்பிக்கையோடு நடந்திருக்க மாட்டான், எல்லாம் பிராடத்தை அயோக்கியத்தை பண்ணிட்டு இருப்பாரு. சூரியன் மேற்கில் கண்டவனே அல்லாஹ் தக்பீர் கட்டுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சுப்ஹான் அல்லாஹ். அப்போ அதுக்கு முன்னாடி தான் தொழுது கொள்ளணும் அப்படின்ற செய்தியை இந்த செய்தி சொல்லுது. அதை தொடர்ந்து அபூ ஹுரைரா நிறைய செய்தியை சொல்கிறாங்க. மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் அவனுடைய அதாவது எந்த அளவு தூரம் அவனுடைய நிலைமை இருக்கும் என்றால், எந்த காரியத்தை முன்னெடுத்து அடுத்த செகண்டுக்கு செய்கிறதுக்கு முன்னோடு உலகம் அழிந்து விடும், அப்படிப்பட்ட நிலை வரும். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இந்த மறுமையினுடைய அடையாளத்தின் மிக பிரதானமாக இன்றைக்கு நாங்கள் சமகாலத்தில் அனுபவிக்கக்கூடியதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒயதகாரபு ஸமான் அப்படின்னாங்க, காலம் சுருங்கி விடும் அப்படின்னாங்க. சூரியன் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது, ஆனால் நேரத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, காலம் சுருங்கும். எந்த அளவு தூரம் அதன் வேக ஓட்டம் இருக்கும் என்றால், ஒரு வருடம் ஒரு மாதமாக சுருக்கப்படும், ஒரு மாதம் ஒரு வாரமாக சுருக்கப்படும், ஒரு வாரம் அதாவது 7 நாட்கள் ஒரு நாளாக சுருக்கப்படும், ஒரு நாள் ஒரு மணித்தியாலமாக சுருக்கப்படும். சுபஹான். நடக்குதா இல்லையா? ஒரு காரியத்தை செய்வதற்கு முனைகிறோம், ஆனால் செய்து கொள்ள முடியாமல் வீட்டுக்கு திரும்பி வருகிறோம், நாளைக்கு பார்ப்போம் ஓட்டு. அவ்வளவு தூரம் வேகமாக இந்த கால சுழற்சி போய்கொண்டிருக்கின்றன. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை நிகழ்வாக சொல்லுகின்ற பொழுது எத்தகாரபு ஸமான். இங்கே இருக்கிற வயசாளிகள் 60 வயசு 50 வயசு தானே கேட்டு பாருங்க, நோம்பு பிடிச்சுன்னா எப்படி இருப்பீங்க? சூரியன் மறையாதான்னு வாயை பொழந்துட்டு பார்ப்போம். இன்றைக்கு இப்படி பார்த்து திரும்ப கூட மகரிப் ஆயிடுது. அப்படியா இல்லைங்களா? அன்றைக்கு நோம்பை பிடிச்சிட்டாங்கன்னா சூரியன் மறைகிறதுக்கு இடையில் இவங்களுக்கு நாக்கு தள்ளிடும். இன்றைக்கு ஒரு வேர்வை சொட்டு வர்றதுக்கு முன்னுக்கு சூரியன் மறைஞ்சிருது. அப்போ அவ்வளவு தூரம் உலகத்தினுடைய அழிவுக்கான ஓட்டம் மிகவுமே நெருங்கி விட்டது. எத்தகாரபு ஸமான், காலம் சுருங்கி விட்டது என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்.
அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமையின் அடையாளத்தில் ஒன்றாக லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன், என் சமூகத்தில் என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள். எந்த அளவு தூரம் அவர்களுடைய அடாவடித்தனம் இருக்கும் என்றால், யஸ்தஹில்லூனல் ஹிர்ர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிஃப், அவர்கள் 4 பண்புகளை அல்லாஹ் ரசூல் தடுத்த ஹராமாக்கியதை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். என்ன? அல் ஹிர் வல் ஹரீர், அதாவது விபச்சாரத்தையும் பட்டுக்களையும் ஹலாலாக்கிக் கொள்வார்கள். புரியுதுங்களா? அடுத்த ஒரு ஹம்ர், மது போதையை ஹலாலாக்கி கொள்வார்கள். இன்னைக்கு அதுக்கு எத்தனை பேர் வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஒரு மஆசிஃப், மியூசிக்கை ஹலாலாக்கி கொள்வார்கள். இன்றைக்கு கடைகளில் மியூசிக் இல்லாட்டி பிஸ்னஸ் கிடையாது. மியூசிக் இருந்தால் தான் அது கடை. மியூசிக் இல்லாட்டி செத்த போன வீடு, சாவு வீடுன்றான். சில கடைகளுக்கு எப்போ பாட்டை போடியா கேட்டு சாப்பிடணும், பாட்டு கூடாது, என்ன சாவு வீட்டுக்கா வந்திருக்கிறான்னு கேட்குறாங்க. ஒரு இஸ்லாமியன் கேட்குறான். இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, உலமாக்களை ஒருத்தர் கடுமையாக சாடி விமர்சித்தார். சரி, அவர் விமர்சனம் அவருக்கு சரியாக இருக்குன்னு பார்த்தோம். அவரை கடைக்கு முன்னுக்கு பெரிய பொக்ஸை வச்சு பாட்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ இவங்க உலமாக்களை விமர்சித்தா அது ஹலாலு, உலமாக்களை இறைச்சி ஹலாலு. ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கிய மியூசிக்கு ஹலாலு, எல்லாமே ஹலாலு. இப்போ பார்க்குறோமா இல்லையா? அப்போ மியூசிக்கை வைத்து வியாபாரம் பண்ணினால் நீ ஹராமான வியாபாரம் பண்ணுகிறாய். அப்போ இந்த ஹராமான வியாபாரம் பண்ணினால் உன் உடம்பில் ஹராம் சேர்ந்து விட்டது. உன் உடம்பில் ஹராம் சேர்ந்து விட்டால் உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, உன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, உன் எந்த இபாதாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்தில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ அதை அனைத்தையும் ஹலாலாக்குவார்கள், அனைத்தையும் ஹலாலாக்குவார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் மத்தி அவர்கள் எப்படி என்றால் பெரிய இடத்துல வாழ்வாங்க. அவங்களது உதவின்னு கேட்டு போனால் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு ஏழைகளை விரட்டி விடுவார்கள். பணக்காரனாக இருப்பான், வசதியோடு இருப்பான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு டேட் போட்டு கொடுப்பாரு. அப்படிப்பட்டவங்க நான் அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர்களை அல்லாஹு தாலா ஓயம் சகுல் ஆஹரீன, அதாவது அல்லாஹு முதலாவது அந்த மக்கள் திருப்பி அனுப்புவாங்களா, திடீரென்று அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை மியூசிக்கையும் சாராயத்தையும் விபச்சாரத்தையும் பட்டையும் யார் ஹலாலாக்கி கொண்டு வாழுகிறார்களோ அவர்கள் திடீரென்று பூகம்பத்தால் சுழி வாங்கப்படுவார்கள், பூகம்பத்தால் அழிக்கப்படுவார்கள். மீதமுள்ள மக்கள் வயம்சஹு ஆஹரூன் ஆஹரீன கிரதத்தன் வ ஹனாஸீர இலா யௌமில் கியாமா, யாரெல்லாம் பூகம்பத்தால் அழிக்கப்படாமல் தப்பித்து கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாள் வரும் வரைக்கும் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றி விடுவான் என்று சொன்னாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கவனமாக இருக்கணும். நம்ம பிஸ்னஸ் தானே பண்ணுறோம். ஒரு விஷயம் தெரியுமா, கடைகள் பெருகுவது மறுமையின் அடையாளம், பள்ளிவாசல்களும் பெருமை அடிக்க கட்டப்படுவதும் மறுமையின் அடையாளம், பள்ளிவாசல்களில் சுன்னத்துக்கள் தொழாமல் விடுபடுவதும் மறுமையின் அடையாளம், தான் அறிமுகமான மட்டும் சலாம் சொல்வது மறுமையின் அடையாளம். இப்படி எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் நமது சூழ்நிலைக்கு ஏற்ப சில தகவலை சொல்லணும். அதனால் இன்றைய வியாபார முறைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த நிலைமைகள் மறுமையின் அடையாளங்களாக இஸ்லாமிய சமூகம் மாறுகிறார்கள். மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் அல்லாஹுவின் பிடி மிக கடுமையாக இருக்கும். அவன் பிடித்தால் சருகி செல்வதற்கோ விலகி செல்வதற்கோ மீண்டும் அவகாசம் தான் என்று கேட்டாலும் அவகாசம் கொடுக்கப்படாத நிலை வரும். எனவே அல்லாஹ் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்துவிட்டான். புரியும் மக்களுக்கு புரிந்திருக்கும், விலகி கொள்ளக்கூடிய உணர்வுள்ள மக்களுக்கு இது தெளிவான சான்றாக அமையும். எனவே ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய முறையில் நீங்கள் தடுத்தாலும் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள், ஒரு கஷ்டத்தை உணர்ந்து ஒருத்தனுக்கு உதவி செய்யாமல் அவனை தடுப்பவன் சாராயத்துக்குரியவனாக, மியூசிக்கு உரியவனாக, விபச்சாரத்துக்குரியவனாக, அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக செய்யக்கூடிய ஒருத்தனாக இருப்பான். அவன் திடீரென்று அழிக்கப்படுவான். அவனில் எவனாச்சும் தப்பினால்
அவன் மறுமை நாள் வரும் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்படுவார்கள். அது மிக விரைவில் நடக்க இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே மறுமையின் அடையாளத்தில் முக்கியமான சில செய்தியை சொன்னேன். மார்க்க அறிவு இல்லாமல் ஒருத்தன் பேசுவானா அவன் மறுமையின் அடையாளம். ஆலிம்கள் சமூகத்துக்கு மத்தியில் அவமதிக்கப்படுவார்களா மறுமையின் அடையாளம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடக்கக்கூடிய கரண்ட்லி சிச்சுவேஷன் ஒரு விடயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டுச்சு, மத்தஸா மறுமை எப்போது வரும் என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா துஇயத்தில் அமானா ஃபந்ததிரிஸ் ஸாஅ, அமானித மோசடி நடக்கும் போது மறுமை எதிர்பாரு என்றார்கள். அப்படி என்றால் என்ன? தகுதியற்றவனுக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்படும். இன்றைக்கு பள்ளி வாசல் எல்லாம் தாடி இல்லாதவன் தலைவனா, தாடி இல்லாதவன் தலைவன். ஜகாத்து பணத்தை கொடுக்கிறதுக்கு மறுக்கிறவன் செயலாளர், பொருளாளர். வெட்கக்கேடு சமூகத்துக்கு. அப்ப இப்படிப்பட்டவர்கள், இந்த மாதிரி அராஜகம் பிடித்தவர்கள், மார்க்கம் என்றாலே ஜீரோவாக இருப்பவர்கள் பள்ளி தலைவர்களாகவும் பள்ளி நிர்வாகிகளாகவும் இருப்பார்கள். இந்த பள்ளி வாசல் மறுமையின் அடையாளம் என்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட பள்ளியாக நம்ம பள்ளி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பள்ளியாக நம்ம பள்ளி ஒரு காலம் சமூகத்துக்கு மத்தியில் அடையாளப்படுத்தப்படக்கூடாது. அப்படி மடையர்களை தலைவர்களாக எடுத்தால் பொதுமக்கள் நீங்களும் சேர்த்து அல்லாஹ்வுடைய குற்றவாளிகளாக அனுப்பீர்கள். உலமாக்களே மடையர்களை தலைவராக்கிவிட்டு நீங்கள் ஒதுக்கி கொண்டால் நீங்களும் மறுமையில் பிடிபடுவீர்கள். ஏன்? அல்லாஹ் எதுக்கு உனக்கு அறிவை தந்தான்? அதை நீ பயன்படுத்தணுமா இல்லையா? நீ சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டால் அது வேறு விஷயம். உன் சக்திக்கு இழந்து நீ தண்டிக்கப்படுகிறாய். சில பேர் பெருமைக்காக பேசாமல் இருப்பான். அதனால் அமானித மோசடி எங்கு நடந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களா இல்லையா? அந்த மாதிரி மனோதைரியத்தை ஈமானுக்கு கொடுத்திருக்கிறான். ஈமானுள்ள ஆலிம் இது தவறு என்று சுட்டி காட்டுவான். சமூகம் அவனை ஒதுக்கிவிட்டால் அவன் குற்றவாளி அல்ல. மடையர்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் பள்ளி தலைவர்களாக பள்ளி ரஸ்திகளாக எடுத்தால் சமூகமே நாளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் கேவலப்பட வேண்டியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே கரண்ட்லி சிச்சுவேஷன் நடக்கிறது. ஹராமுகளை ஹலாலாக்கப்பட்டு விட்டன. பள்ளிவாசல்கள் எல்லாம் அரசியல் நடத்தும் மேடைகளாக மாறிவிட்டன. இவைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவோம். விடுபட்டால் மட்டுமே நிதர்சன வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதை பாவத்துக்குரிய எது நடந்தால் மறுமை அடையாளம் என்று இஸ்லாம் கடுமையாக சொல்லியிருக்கிறதோ அப்படிப்பட்ட கெட்ட பண்புகளை விட்டு நாம் நம் மக்களை பாதுகாக்கக்கூடிய முறையை ஏற்படுத்துவோம். ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.